வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்க பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இந்த சீரியல்ல கண்டிப்பா ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது ஒரு ஹை வோல்டேஜ். இன்னைக்கு அவங்க அம்மா யார் அப்படின்னு அந்த புகைப்படத்தோட காட்டும்போது எல்லாருமே 4 பசங்களுமே அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க, எமோஷ்னலா. எல்லாத்துக்குமே அம்மாவே பார்க்காத அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஃபாலோ இல்லாம, ஃபோட்டோ கூட வீட்டில் இல்லாத அவங்களுடைய எமோஷ்னல் இருந்தது. சொல்லணும்னா சோழனே அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தார். பொதுவாகவே அவர் ஒரு ஜாலி டைப்பு. அவர்கிட்டயே பாருங்கள், பல்லவன்லாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு எமோஷ்னல். ஸோ பயங்கர ஷாக்கிங்கோட பாண்டியன் சேரன் அப்படின்ட்டு, அஃப்கோர்ஸ் நீலா. இதில் வந்து அவங்க தான் உங்கள் அம்மா அப்படின்ட்டு நடேசன் சொல்வார். நடேசன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கொலை பண்ணது அதெல்லாம் வந்து ஊருக்குள்ளே தான் பேசுவாங்க. அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார். 2வது மனைவியை கூட்டிகிட்டு வந்தேன்னாங்களா, அது எந்த அளவுக்குன்னு தெரில. பட் இந்த பசங்களை சரியாக கவனிக்கலைங்கிறனால அவங்கள அனுப்பியிருப்பலாம். அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அப்படின்னு தான். அவரை காட்டும் போது பார்த்தா ரொம்ப ஹார்டான பர்சனாக தெரியுது. பட் ஆனால் ரொம்ப சாஃப்டாக பசங்க மேலே ரொம்ப கேராக இருக்க மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ ஒரு சில சீன்ஸில் மட்டும் மேலோட்டமாக இருப்பார். மற்றபடி எல்லாமே டீப்பாகவே அவங்க மேலே ஒரு பாசம் இருக்கிற மாதிரி தான் காண்பிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவர் பற்றிய இந்த உண்மைகள் வந்து ஒரு பெரிய ஹை வோல்டேஜாக இருக்குது. 4 பேர்த்துக்குமே அதை பற்றி தெரியல. நிலாவும் அதை பற்றி விசாரிக்கும் போது ஆமாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. பட் இது ஒரு நிச்சயமாக ஒரு ஹை வோல்டேஜ் தான். இதில் சீன் வைஸ் வார்த்தைகளால் மட்டுமே இந்த காட்டுவாங்களே ஒழிஞ்சு ஃப்ளாஷ்பேக் சீன்னு காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மா கேரக்டரை காட்டும்போதே தெரியுது. ரியல் லைஃப்பில் ஒரு குட்டி பையனோட ஒரு அம்மா இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து தான் போட்டிருக்காங்க. அவங்களாம் சீனில் வருவாங்க அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது இப்படி தான் அப்படிங்கிறத வாயில் சொல்கிற மாதிரி தான் மட்டும் வரும் அப்படின்னு தான். நிச்சயமாக இது ஒரு எமோஷ்னலான ட்ராக்கு. இந்த சீரியலும் ரொம்ப மக்களோட மனசில் இருக்குது. ஏன்னா டிஆர்பிலையும் நம்பர் 1 பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. பிஎஸ்பிஎல் வரிசையில் வந்தாலும் இந்த சீரியல் இவங்களுக்கான ஒரு ட்ராக்காக ஒரு வேற மாதிரி பசங்க 4 பேர் அப்படிங்கிற ஒரு இதில் ஊஞ்சி இருக்கிறாங்க. நிச்சயமாக நிலா இதனுடைய மிகப்பெரிய ப்ளஸ். சரி, இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன்.